வணக்கம். அரசியல் அதிர்வுகள் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன். இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய ஒரு நிகழ்வாக அரசியல் நிகழ்வு ஒன்றுதான் காணப்படுது. இந்தியாவில் மக்களவையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு கருத்து பதிவுதான் இன்றைய அரசியல் அதிர்வுகள் நிகழ்ச்சியின் ஒரு பார்வையாக அமைய இருக்குது. இந்திய மக்களவையில் மக்கள் நீதி மய்யத்து கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் மற்றும் நிர்மலா சீதாராமன் இருவருக்கிடையிலான உரையாடல் தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. முக்கிய ஒரு கருப்பொருளாக அமைந்த விடயம் தமிழ் என்ற ஒரு விடயத்தினால்தான் இந்த ஒரு கலந்துரையாடல் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்றே சொல்லலாம். இலங்கையில மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழன் மற்றும் தமிழுக்கென்றாலே பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது. தமிழன் தமிழ் என்ற இரு வார்த்தைகளும் இன்று வரைக்கும் ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கட்டும், மனிதனாக கூட இருக்கட்டும், அந்த வகையில் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்குது. இந்த நிலையில் தமிழ் பற்றி நிர்மலா சீதாராமன் ஒருவர் கூறிய கருத்து தான் கடும் ஒரு எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றே சொல்லலாம். தமிழ் மொழி உலகிலேயே பழமையான மொழி என்ற பெருமையை பெற்றாலும் தமிழன் மற்றும் தமிழ் என்ற இரண்டுக்குமே அதற்கான ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் என்பது இன்று வரைக்கும் முழுமையாக கிடைக்கப்பெறுகிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் காணப்படுது. இந்த நிலையில தான் மாநிலங்களவையின் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தமிழில் பேசிய சில கருத்துக்கள் தற்போது கவனத்தை ஈர்த்து வருகிறது. அண்மையில் இந்திய மாநிலங்களவையில் அந்நாட்டு நீதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு அவர் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த பிறகு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் போது தமிழ் பற்றியும் தமிழன் பற்றியும் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் எதிர்த்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் என்னவென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்று தமிழரை பார்த்து பிச்சு எடுக்க கூட தமிழ் உதவாது என்று சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஓரளவு உண்மைதான். தனக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சு எடுக்கலாமே என்று கமல்ஹாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் தமிழரை பார்த்து பிச்சு எடுக்க கூட தமிழ் உதவாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அந்த கருத்துக்கு கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பு உரையை வழங்கியிருக்கிறார். தமிழ் மொழியை பார்த்து பலர் பல அவதூறு வார்த்தைகளை பேசுவதுண்டு. இந்த நிலையில் அரசியல் களத்தில் தமிழரை பற்றி பேசினால் பல நாடுகள் கொந்தளிக்கும் என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் தமிழரை பார்த்து பிச்சை எடுக்கக்கூட தமிழ் உதவாது என்று சீதாராமன் அவர்கள் மக்களவையில் கூறிய கருத்துக்கு கமல்ஹாசன் அவர்கள் எதிர்ப்புரையை வழங்கியிருக்கிறார். தமிழரை பார்த்து பிச்சை எடுக்கக்கூட தமிழ் உதவாது என்கிறீர்கள். ஓரளவு உண்மைதான். அப்படியென்றால் உங்களுக்கு நிதியை திரட்டுவதற்கு ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில் பிச்சை எடுங்களேன் என்று அவர் மக்களவையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் தன்னுடைய தொனியில் பாணியில் குறிப்பிட்ட கருத்து மக்களை கவர்ந்து வருகிறது என்றே கூறலாம். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. இங்கு வர முடியாமல் போன எம் தமிழ் தலைவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் நன்றி என்று கூறி கமல்ஹாசன் அவர்கள் இந்த உரையை மக்களவையில் தொடர்ந்திருக்கிறார். இந்த அவையில் ஒரு உறுப்பினராக நின்று பேசுவதை நான் பெரும் கௌரவமாக கருதுகிறேன் என்றும், சினிமா எனும் ஊடகத்தின் வழியாக பயணம் செய்து தமிழகத்தின் பரமக்குடி எனும் ஊரில் சிறிய ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தவன் தான் என்று தன்னுடைய அறிமுகத்தை தெளிவுபடுத்திய கமல்ஹாசன் தமிழுக்கு தான் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறேன் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா என்பது மாநிலங்களால் ஒரு இணைந்த நாடுதான். இந்தியா பல்வேறு மொழிகளை தன்னகத்தில் கொண்டிருக்கிறது. பல்வேறு மொழிகளை பேசும் மக்களை வாழ்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ் ஒரு முன்னுரிமை இடமாக காணப்படுகின்ற இந்தியாவில் தமிழை புறக்கணிப்பதற்கான பல சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. அந்த வகையில் மக்களவையில் இந்த தமிழ் புறக்கணிக்கப்பட்டதுதான் தற்போது ஒரு பேசுபொருளாக காணப்பட்டது. நான் எனது மொழியை எனது ஆசிரியர்கள் வாயிலாக கற்றுக்கொண்டேன். எனக்கு தமிழை அறிமுகப்படுத்தியது எனது ஆசிரியர்களில் ஒருவர்தான் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள். தமிழகத்தினுடைய குறிப்பாக இந்தியாவினுடைய முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய புகழையும் அடையாளத்தையும் தமிழில்தான் பதித்து சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க இந்தியா பல்வேறு தலைவர்களின் மூலமாக இன்று அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடையாளத்தையே கேள்விக்குட்படுத்தும் விதமாகத்தான் சீதாராமன் அவர்கள் அவையில்
தமிழர் பிச்சு எடுக்க கூட உதவாது என்று குறிப்பிட்ட கருத்து தமிழ் மக்களுக்கிடையில் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா அவர்கள் அரசனாக பிறக்கவில்லை, ஆனால் தமிழராகிய நாங்கள் அவரை எங்கள் மனங்களில் அரசராக அரியணை ஏற்றியிருக்கிறோம் என்றும் கமலஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். எமது மொழி, கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மொழியையும் மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். மொழி அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பவற்றை வெளிப்படுத்தும் ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அவற்றை அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ தனிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இங்கு வழங்கப்படவில்லை. 57 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். 1969 பிப்ரவரி 3 அவர் மறைந்த தினம். எனது சித்தாந்தத்தின் தந்தைகளில் ஒருவரை நான் இழந்தபோது தனக்கு 14 வயது என்றும் கமலஹாசன் தன்னை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று அவர் பேசிய போது, இது மேடை பேச்சு, அச்சமல்ல, நான் எனது உணர்ச்சிகளினால் தான் நான் நடுங்குகிறேன் என்றும் நடுக்கத்துடன் கமலஹாசன் பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிக அளவு பேர்களால் பகிரப்படுவதோட வரவேற்கத்தக்க ஒரு வீடியோவாகவும் காணப்படுது. இன்று அண்ணாவின் மகனாகவும் காந்தி மற்றும் பெரியோரின் கொள்ளுப்பேரனாகவும் உங்கள் முன் நிற்கிறேன். இந்த உரையை ஒரு துளி கோபமும் இல்லாமல் எழுதுவதற்கு மகாத்மா காந்தி எனக்கு உதவினார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைக்க தந்தை பெரியார் எனக்கு உதவுவார் என்றும் இந்தியாவினுடைய பல வழிகாட்டிகளை தன்னுடைய உரையின் முதன் மாதிரியாக கமலஹாசன் அவர்கள் எடுத்து உரையாற்றியிருக்கிறார். எங்களின் தற்போதைய நிலையை உயிரோடு இருப்பவர்களின் மரண வாக்குமூலம் என்று அழைக்கிறேன். நான் வாக்களிக்க விரும்புகின்றோம், ஆனால் தேர்தல் ஆணையம் எழுத்து பிழைகளையும் முகவரிகளையும் காரணம் காட்டி எங்களது வாக்குறுதிகளை கேள்விக்குறியாக்கி விடுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அரசியல் பிழைகள் என்பது எல்லா நாடுகளிலும் நடைபெறும் ஒரு சாதாரண விடயம்தான். ஆனால் ஒரு மொழியையோ ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒடுக்குவது என்பது சில நாட்டில் நடைபெறும் சட்டத்தின் பிழைகளாகவே பார்க்கப்படுகிறது. நவீன இலக்கியமும் இணையமும் உள்ளடக்கத்திற்கான எழுத்து பிழைகளை மன்னிக்கின்றனவே தவிர மக்களும் இனத்தினுடைய பிரதிநிதிகளும் அதனை மன்னிப்பதில்லை. ஈஸி என்றால் ஆங்கில பயிற்சியாளர்கள் தான், அதாவது இங்கிலீஷ் கோச்சஸ் என்ற அர்த்தமல்ல. இதை அவையில் நான் பேசும்போது உங்கள் சிலருக்கு காயத்தை ஏற்படுத்தலாம் என்றும், இருப்பினும் பேசுவது தன்னுடைய கடமை என்று தன்னுடைய உரையை தொடர்ந்து ஆற்றியிருக்கிறார். மேலும் நான் கடவுளை நோக்கி கைகூப்ப போவது கிடையாது. எனது பகுத்தறிவு மூளை கடவுள் என்ற பிம்பத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னே அறிமுகப்படுத்திவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிச்சை பாத்திரத்தில் இருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்துக்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்று கண்டிப்பான கற்பூர புத்திகள் தான். காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இவை. இதற்கு பிறகுதான் உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது. பிச்சை குவளை பெரும் ஊண்டியலாக காணப்படுகிறது. இந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து பிச்சை எடுக்கக்கூட தமிழ் உதவாது என்று கூறுகிறீர்கள். ஓரளவு உண்மைதான். தனக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்க தெரியாதவர்கள்தான் இவர்கள். தமிழுக்கென்று பல தலைமுறைகள் இன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எங்கு சென்றாலும் தமிழரை காப்பதற்காகவும் பழமையான மொழியை உயிர் மூச்சுடன் நின்று கொண்டு வருவதற்காகவும் பல உயிர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. தமிழை காப்போம், தமிழை உயிர் மூச்சாக நேசிப்போம். மற்றும் ஒரு காணொளி மூலமாகவும் அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் கிருத்திகா மணிவண்ணன்.